இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பாருங்க, எப்படி வச்சாலும் சாம்பார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. டக்குன்னு ஒரு ப்ளைன் சாம்பார் வச்சா கூட தோசைக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக தாங்க இருக்கும். ஃப்ரெஷ் மசாலா அரைச்ச ஒரு சாம்பார் பண்ணலாங்களா? நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கேரட், பீன்ஸ், பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி விதைகள், கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 4 வரமிளகாய் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாம்பார் தாளித்து விட்டுறலாம். பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தொளிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, வரமிளகாய் சேர்த்துட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுறதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, மசாலா கருகி போயிடும். அதனால் லைட்டாக வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்கிற பருப்பு காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துணுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான உப்பு, எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. நல்லா கொதிச்சோன்னே கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.